மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சில படங்களை நம்ம புரிஞ்சிருப்போம். இதுக்கான காரணம் படத்தில் நடிக்கப்பட்ட ஆக்டருக்கு தொடர்ந்து ஃபிளாப் படமா இருந்திருக்கலாம், ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூ குறைஞ்சிருக்கும், ரிலீஸ் ஆன டேட் தவறா வந்திருக்கும், மார்க்கெட்டிங் தப்பா பண்ணியிருந்திருப்பாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சில படங்கள் பார்க்காம இருந்திருப்போம். அதுல பெஸ்ட் மூவிஸும் கண்டிப்பா இருக்கு. இந்த மூவிஸ்ல எல்லாத்தையும் கண்டிப்பா யூனிக்கா ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும், இல்ல ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி கூட யூனிக்கா ட்ரை பண்ண முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன் ஒன்னா சேர்ந்து இந்த படங்கள் எல்லாத்தையும் ஃபிளாப் ஆக்கிருச்சு. அதெல்லாம் என்னென்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அங்க ரெட்ரோ சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக அமைஞ்சிருந்தாலும் ஃபஸ்ட்டாக பார்த்து முடிச்ச ஆடியன்ஸ்க்கு சேண்டாக பார்க்கும்போது என்னடா இது ஜேர்னரே வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தாட் வந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இவங்க ஆக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணதையும் தாண்டி கடவுள் நம்பிக்கையும் கொண்டு மக்களுக்காக போராடுற அந்த ஒரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அதை நெகட்டிவாக நிறைய பேர் சொன்னாங்க. அது தாண்டி படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். இரும்பு கை வில்லனுக்கான கான்செப்டாக இருக்கட்டும், தமம் இவர் லவ் பண்ணுற பொண்ணுக்காக இவர் நேர்மையாக இருக்கிற முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும், சூர்யா அவர்கள் சிரிக்காமல் இருக்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் சேர்ந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாத லெவலுக்கு இருந்தாலும் சூர்யா அவரோட ஆக்டிங் மூலிமா அதை மறக்கடிச்சிருந்திருப்பாரு. ஆண்டோன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஹாலிவுட்டில் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். தரமான சம்பவம் பண்ணியிருந்திருப்பாங்க. தியேட்ரிக்கல் வைஸாக படம் ஃப்ளாப்பு தான். ஓடிடி மூலிமா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் எடுத்து ப்ராஃபிட்டபிள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் படம் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆன முக்கியமான காரணம் ஓடிடி கிட்ட இவங்க அமௌண்ட் பேசியிருந்தாங்க, அது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்தாத்துக்கு படத்தோட கதை ஹாலிவுட்டோட காப்பி அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அதுக்கான காப்பிரைட் அமௌண்ட்டும் கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆனிச்சு. அதை தாண்டி படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிவுட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ஸ்டோரியை ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையாக மேக் பண்ணியிருந்திருப்பார் மகிழ் திருமேனி. ஃபர்ஸ்ட் தடவை படம் பார்க்கும்போது எல்லாருமே ரிலேஷன்ஷிப்பை தப்பாக எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ரெண்டாவது தடவை பார்க்கும்போது படத்தோட ஸ்டோரியை மாறும். வேட்டேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் லைக்காக தான். விடாமுயற்சி டிலே ஆனதுக்கு இந்த படமும் ஒரு காரணம். இந்த படத்தில் நிறைய பட்ஜெட் போட்டு ரெக்கவர் பண்ண முடியல. அதனால விடாமுயற்சிக்கான ஃபண்ட்ஸை ப்ராப்பராக அலோகேட் பண்ண முடியாதனால ரிலீஸ் டேட் டிலே ஆச்சு. அதை தாண்டி படத்தோட ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன் ரஜினி அவர்கள் காக்கா கழுகு கதையை சொல்லி விஜய் அவர்கள் ஃபேன்ஸ்க்கும் இவரோட ஃபேன்ஸ்க்கும் ப்ராப்ளம் கிரியேட் ஆகி படத்துக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ் போகல. ஆடியன்ஸுக்குமே இந்த படம் கமர்ஷியல் படம் மாதிரி ப்ரொமோட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த படம் கமர்ஷியல் படம் இல்லை, ஒரு நல்ல கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவத்தை இவங்க ஃபிக்ஷனலாக நிறைய ஸ்டோரிஸ் ஆட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இவங்க ஃபிக்ஷனலாக அந்த ஸ்டோரியை நிறைய லேஸ் ஆட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட இன்னுமே நிறைய ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா இதில் கவர்மெண்ட் டாபிக்ஸை பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அச்சுவினோ டேரக்டர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலில் படம் எடுப்பாரோ அவரோட தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிற படத்தோட ஸ்டைல இந்த படத்தை ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் ஆஃப் வரையில் கொஞ்சம் லேக் இருக்கும். அது இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. தாண்டி நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மார்கன் ஒரு ஃபேண்டசி, ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே இந்த படத்தோட ஸ்டோரியை கொண்டு போயிருந்திருப்பாங்க. கடவுள் நம்பிக்கையும் இருக்கும். அதை தாண்டி ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஹீரோ யாரு வில்லன் யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ரைட்டிங் கொடுத்துருந்தாலும் ப்ரொமோஷனுமே விஜய் ஆண்டனி முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. நிறைய பேருக்கு ரீச் ஆன மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கல, முழுக்க ஒரு த்ரில்லர் மூவி நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு நல்ல ஃபேண்டசி ஸ்டோரி இருக்குது. ஹிட்டாக வேண்டிய படம் சம்மோ இந்த படம் ஃப்ளாப் ஆகிருச்சு. பார்க்கிங் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப கிரவுண்டட் லெவல் தான். ஆனால் நிறைய வீட்டில் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கார் பார்க் பண்ணுறது, பைக் பார்க் பண்ணுறது சொல்லி கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேல் வீட்டுக்காரவங்க கீழே வண்டி நிப்பாட்டையில் கீழ் வீட்டுக்காரவங்க எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனையை இந்த படத்தில் முடிச்ச அளவுக்கு கிரவுண்டடாக அதை பயங்கரமாக காமிக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. வண்டியை நிறுத்துறதுனால வந்த சண்டை ரெண்டு மனுஷங்களுக்கு நடுவில் எந்த லெவலுக்கு ஈகோவை போய் அதை அந்த ரெண்டு வாழ்க்கையும் அழிக்குது அப்படிங்கிற மாதிரியான படமாக மாறி இருந்திருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சின்ன பையன் தானே விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருக்க மாட்டார். அதே ஹரிஷ் கல்யாணம் இருக்கும். என்னதான் பெரிய மனுஷனாக இருந்தாலும் நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிற மாதிரியான ஒரு கர்வம் இருக்கும். அதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போர் மாதிரியான ஒரு நல்ல கதையை இந்த படத்தில் எடுத்துருந்துருப்பாங்க. படத்தோட ரிலீஸ் டேட் தப்பு. இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கூட படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக படத்தோட டைட்டில் பார்க்கிங் வேறு ஏதாச்சும் வச்சுருந்துருக்கலான்னு சொல்லிட்டு நானுமே நினச்சேன். படம் பார்த்து முடிக்கிறப்போ தான் கரெக்டான டைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துச்சு. வணங்க சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது கொஞ்சம் நல்லா விலகிட்டார். இதுக்கான காரணம் பாலாவிற்கும் சூர்யா அவர்களுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் சொன்னாங்க. ஆனால் நான் கவனித்தது வணங்கான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அருண் விஜய் அவர்கள் கேரக்டர் உண்மையாக இருக்கும்.
அந்த ஒரு ரீசன்னால சூர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒத்துருக்க மாட்டார்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குன்னு இருக்க ஃபேண்டம் அதிகம். அண்ட் இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஹீரோ நடிக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலிட் ஸ்டோரி வந்து இருந்திருக்கணும். பாலா அவர்கள் கிட்ட கதையை கேட்டிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதனால மியூச்சுவலாக 2 பேரும் பேசி பிரிஞ்சிருப்பாங்கன்னு வந்து நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தோட கதை கொஞ்சம் டார்க்கான வயலண்டிக்கான ஸ்டோரி தான். வழக்கம் போல் பாலா அவர்கள் படத்தில் இருக்க வேண்டிய கதையை மேலே முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலாக காமிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் உள்ளே எல்லாமே டார்க்காக தான் வந்து போகும். சைல்டை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. படத்துக்கு யூஎக்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்தாங்கன்னே வந்து தெரியல. சமுதாயத்தில் வாய் இருந்து மனுஷன் என்னென்ன பண்ணுறான், வாய் இல்லாத ஒரு மனுஷன் ஜஸ்டிஸ்க்காக என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான கதையை அழகாக சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. எலெக்ஷன் டயத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குமே வந்து தெரியும். கதை மேலே உள்ள நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட கதையும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, முடிஞ்சளவுக்கு ஹாலிவுட் ஃபார்மேட்டில் எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். ஃபார்மேட் ஹாலிவுட் லெவலில் வந்து இருக்கும். வில்லனுக்கும் ஒரு கிரே சைடு வந்து இருக்கும், ஹீரோக்கும் ஒரு கிரே சைடு வந்து இருக்கும். எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு நல்ல கேரக்டர்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. கேரக்டர் ஆக்கும் டெவலப்மெண்ட்டுமே பயங்கரமாக வந்து இருக்கும். உண்மை சம்பவங்களை வச்சு நிறைய ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை இதில் ஆட் பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயம் இவங்க ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்கன்னு வந்து நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. தனுஷ் அவர்களோட வழக்கமான ஒரு வில்லேஜ் படமாக இந்த படம் கண்டிப்பாக வந்து இருக்காது. தாண்டி இவரோட ஆக்டிங்காக வந்து இருக்கட்டும், ஸ்டோரியில் கிரேசேட்ஸ்க்கான கேரக்டராக வில்லனை கூட முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. படத்தை நீங்கள் இப்போ போய் பார்த்தா கூட இந்த படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சுங்கிற அளவுக்கு ஒரு தாட் வரும். வில்லன் ஒரு கட்டத்தில் ஹீரோ மாதிரி யோசிப்பான், ஹீரோ ஒரு கட்டத்தில் வில்லன் மாதிரி யோசிப்பான். இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனையும் ஸ்க்ரீன் பிளேல சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வச்சு ஃபஸ்ட்டு உள்ள படம் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணிப்பாங்க. மதராசி முருகதாஸ் அவர்களுடைய கடைசி 4 படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இது ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்டாக ஹீரோ அவரோட கேரக்டர் கஜினி மாதிரியும் அண்ட் துப்பாக்கியில் இருக்கிற அந்த ஒரு ஃபேமை மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது இந்த படத்துக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிருந்தாலும் முருகதாஸ் அவரோட படம் கடைசி 4 படம் மாதிரி இந்த படமும் இருக்குங்கிற ஒரு தாட் சிவகார்த்தியன் அவருக்கு அந்த டயத்தில் மீன் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு வேற இருந்தாங்க. ரெண்டும் சேர்ந்து இந்த படத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் தாண்டி நீங்கள் கமர்ஷியலாக ஒரு படம் பார்க்கணும், லாஜிக்கெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் முருகதாஸ் அவர்களுடைய வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு வெயிட்டேஜாக இருக்குமோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியலை இந்த படத்தில் விஜய் சமால் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது பர்ஃபெக்டாக அவர் நடித்து கொடுத்துட்டாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஆக்சுவலாக ஹீரோயின் இறந்துருக்கணும். அவங்களுமே இலுமினேஷனாக சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் உண்மையான ஸ்டோரி வந்து ஏஆர் முருகதாஸ் முடிவு பண்ணி வச்சிருந்தார். ப்ரொடக்ஷன் சைட் நிறைய பேர் சொன்னனால கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இப்போ போய் படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தாலுமே இவர் சொன்ன மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. நல்ல படம் தான். சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த படங்களில் கண்டிப்பாக சில பேர் ஒரு ரீசன்னால பார்க்காம வந்து இருந்திருப்பீங்க. டேரக்டர்னால இருக்கலாம், ப்ரொடக்ஷனால வந்து இருக்கலாம், ரிலீஸ் டேட் வந்து ஒவ்வொரு தேதியாக வந்து போயிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டாங்கன்னு கூட படத்தை பார்க்காம இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டிட்டு இப்போ நான் சொன்ன படத்தெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இல்லை ஒரு 4 படமாச்சும் உங்களுக்கு பிடிக்க சான்சஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்கள் படம் உங்களுக்கு தாட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.